இன்டர்நேஷனல் பிரேக் வந்துருச்சு. மான்செஸ்டர் யுனைட்டடா இருக்கட்டும், பிரீமியர் லீக்கா இருக்கட்டும், எல்லாருமே 3 கேம் வந்து ஆல்மோஸ்ட் ப்ளே பண்ணிட்டாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மான்செஸ்டர் யுனைட்டடு டாப் பாட்டம்ல இருக்கீங்க. அதாவது பாட்டம் தான். பாட்டம்லயே டாப்ல இருக்கானுங்க. அந்த மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமரிம் பார்த்தீங்க அப்டின்னா, சாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கானுங்க. சிஸ்டமே நல்லா இல்ல. 3-4-3, 3-4-2-1லாம் வேலைக்கே ஆகாது பிரீமியர் லீக்ல அப்டின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் குமுறிட்டு இருக்கானுங்க. ஸோ என்ன நடக்குது? என்ன ஆமரிம் பண்ணிட்டு இருக்கான்? என்ன மெயினோலாம் ஏன் ப்ளே பண்ண வைக்க மாட்றான்? அப்டின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கிட்ட, நம்ம ஆடியன்ஸ் கிட்ட நெறைய கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லா கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியல அப்டின்னாலுமே மேன் யுனைட்டட் கிட்ட என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்போ என்ன நடக்கப் போகுது? அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு சிச்சுவேஷன்? அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன வீடியோவா நான் மேக் பண்ணியிருக்கேன் இதுல. ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பிகாஸ் நெறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்கப்பா. ஏன்பா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க? 60% 70%லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. ஸோ 650 கிட்ட நம்ம வந்துட்டோம். 1Kக்கு இன்னும் ரொம்ப தூரம் இல்ல. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் ஃபோர்த் லெஜெண்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸ் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, அமரிம் வந்து மான்செஸ்டர் யுனைட்டட டர்ன் அரவுண்ட் பண்ணுவானா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுவானா? பிகாஸ் 10 வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்ஸ்லாம் கூட்டு வந்துட்டு மறுபடியும் சாக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபைனலி ஆமரிம் வந்து இந்த டர்ன் அரவுண்ட பண்ணுவானா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் ஆமரிம் வந்து ஃபர்ஸ்ட் டே மேன் யுனைட்டடுக்கு வந்ததுக்கப்புறம், நீங்க வந்து 4-3 தான் இத்தன நாளா ப்ளே பண்ணீங்க. இத்தன சீசனா ப்ளே பண்ணீங்க. இதுவரைக்கும் இந்த சீசனா இருக்கட்டும், இதுவரைக்கும் மேன் யுனைட்டடோட வரலாற்றுலயா இருக்கட்டும், 3 பேக் சிஸ்டம் வந்து மேன் யுனைட்டட் ப்ளே பண்ணதே கிடையாது. ஸோ நீங்க வந்து 4-3-3யே ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணுங்க. நெக்ஸ்ட் சீசன் வந்து நான் ப்ரீ சீசன்லாம் ப்ளே பண்ணிட்டு, உங்கள வந்து 4-3-3 அத இல்லாம 3-4-3க்கு நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம, ஃபர்ஸ்ட் மேட்ச்சே நம்ம ஆள் வந்து 3-4-3 தான் ப்ளே பண்ணான். அங் அதாவது நம்ம ப்ரீ மேட்ச் இன்டர்வியூ அதாவது சீசனுக்கு வந்து வந்தான்ல ஆமரிம். அந்த செப்டம்பர்லயோ இந்த இந்த டேஸ்ல தான் வந்தான். அந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல தான் வந்தான். அப்பவே அவன் இன்டர்வியூல என்ன சொன்னான் அப்படின்னா, யுனைட்டடோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நீங்க வந்து அந்த ஐடியாவ பார்ப்பீங்க. அந்த ஒரு ஸ்ட்ரக்சர பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதே மாரியே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 3-4-3, 3-4-2-1 இந்த ஃபார்மேஷன வச்சு ப்ளே பண்ணான். அந்த கிளிம்ப்சஸ்லாம் நமக்கு கிடைச்சுச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எப்படியா இருந்தாலும் நம்ம வின் பண்ணியிருந்தா கூட, அந்த கிளிம்ப்சஸ் கிடைச்சிருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா, 15த்ல ஃபினிஷ் பண்ணோம். ஒரு யுனைட்டடோட வரலாற்றிலேயே ஒரு மோசமான, ஒரு கவலைக்கிடமான ஒரு சீசன். ஏன்னா 42 கோல்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தோம் பிரீமியர் லீக்ல. இதுவரைக்கும் பிரீமியர் லீக்ல மேன் யுனைட்டட் அந்த மாரி ஸ்கோர் பண்ணதே இல்ல. எப்படி பார்த்தாலும் 60க்கு மேல போயிருவானுங்க. பட் லாஸ்ட் சீசன் வந்து ரொம்ப ரொம்ப இது. அது மட்டும் இல்லாம கிளீன் ஷீட்டும் வரவே இல்ல. அதுவும் ஒரு மோசமான ஒரு நிலைமை. அதுக்கு என்ன கிளீன் ஷீட் ஸ்கோர் பண்ணது நம்ம வந்து இது கிடையாது. அதாவது ஆமரிம் வந்து அந்த இன்சைட் சென்டர் ஃபார்வர்ட் ப்ளே பண்ணுவான். அப்புறம் வந்து ஸ்ட்ரைக்கர் வந்து ஒரு ட்ரூ ஸ்ட்ரைக்கர் இருக்கணும். ஹோய்லண்ட் மாரியான ஒரு அந்த ஒரு பிசிக்காலிட்டி வந்து ஹோய்லண்டுக்கு அவ்வளவா இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லாம் ரொம்பவே மோசமா இருந்துச்சுன்னு நம்ம பார்த்திருந்தோம். பட் அந்த ஒரு இன்சைட் சென்டர் ஃபார்வர்ட்ஸ் அதுவுமே அவன்ட்ட சரியா இல்ல. அண்ட் விங் பேக்ஸுமே இப்போ இல்ல. டேலோவும், மஸ்ராவியும் தான் மாறி மாறி வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் பேக்லயுமே சரி, மத்தாயஸ் டெலிக்ட், லிசாண்ட்ரோ மார்டினஸ், ரெனியரோ 3 பேருமே மாறி மாறி இன்ஜூரி ஆயிட்டு இருந்தானுங்க. என்ன கதைன்னே புரியல. பிகாஸ் டெலிக்ட் டெலிக்ட் ஃபிட்டா இருந்தா, யோரோ ஃபிட்டா இருக்க மாட்றான். யோரோ ஃபிட்டா இருந்தா, மார்டினஸ் ஃபிட்டா இருக்க மாட்றான். மார்டினஸ் கூட நீ இன்ஜூரி 1 1/2 வருஷமா ஆளையே காணோம். எங்கடா போன? அப்படிங்கிற மாரிலாம் இருக்கு. லெனியோரோ பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஃபைனல் டைம்ல கரெக்ட்டா வந்துட்டான் யூரோப்பா லீக்ல. டிலிக்ட் பார்த்தீங்க அப்டின்னா, அவனும் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ல வரவே இல்ல. பிகாஸ் அவன் இருந்திருந்தா கூட லூக் ஷா ப்ளே பண்ணியிருக்க மாட்டான். பட் என்ன பண்றது? அது ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயம். பட் ரூபன் அமரிம் டர்ன் அரவுண்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் அப்டின்னு நீங்க கேட்டீங்க அப்டின்னா, எஸ் ஹி கேன். பிகாஸ் நம்ம வந்து ப்ராமிசஸ்லாம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆர்சனல் மேட்ச்ல பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம டோ டூ டோ போனோம். அந்த செட் பீஸ்ல வந்து அந்த ஒரு அன்பார்ச்சுனேட் கோல். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கோர்லாம் பண்ண வேண்டியது. அப்புறம் நம்ம ஸ்கோர் பண்ணல. ராயா ஒரு பியூட்டிஃபுல்லான கேம் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் ஃபுல்லம்ல பார்த்தீங்க அப்டின்னா, அதுவும் அவ்வளவா இல்ல. அப்புறம் நம்ம இப்ப லாஸ்ட் மேட்ச்ல பர்ன்லி நம்ம சூப்பர்வா ப்ளே பண்ணோம். 4 கோல்ஸ் அடிச்சிருக்க வேண்டியது. அந்த 2 கோல்ஸுமே பார்த்தீங்கன்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸோட மிஸ்டேக்ஸ் தான். அந்த ப்ரூனோ பெர்னாண்டஸ் மிஸ்டேக் இருக்குல்ல, அந்த பொசிஷன் தான் ஆமரிம் வந்து காஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா, மேன் யுனைட்டடோட லேக் ஆஃப் யூரோப்பியன் ஃபுட்பால் அதாவது நம்ம 2014-15 இந்த சீசனுக்கு அப்புறம் யுனைட்டட் வந்து இப்ப தான் அந்த யூரோப்பியன் ஃபுட்பால் பக்கமே போகாம இருக்கானுங்க. பிகாஸ் என்னதான் இருக்கட்டும், கான்ஃபரன்ஸ் லீக், யூரோப்பா லீக், சாம்பியன்ஸ் லீக் இந்த 3 பக்கமும் வந்து மாறி மாறி போயிட்டே இருப்பானுங்க. பட் நம்ம லாஸ்ட் சீசன் வந்து 15த்ல ஃபினிஷ் பண்ணோம். யூரோப்பா லீக் வின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சாம்பியன்ஸ் லீக் நேரா உட்கார்ந்திருக்கலாம். பட் ஒனானா வந்து என்ன சொல்றது? அத அத பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுதான் ப்ரோ. இப்போ நம்ம வந்து இன்ஜுரீஸ் இருக்கு நம்மளுக்கு. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம கூனியாக்கு வந்து லைட்டா ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் புடிச்சுக்கிச்சு. லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து 1 1/2 வருஷமா ஆளே காணோம். நீ இன்ஜுரின்னு சொன்னானுங்க. ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றானுங்க. 2 மாசமா ட்ரெய்னிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா விளையாட வர மாட்டேங்கிறான். இன்னொரு பக்கம் லூக் ஷா எப்போ படுப்பான்னு தெரியாது. பிகாஸ் 4 வருஷமா அவன ஆளே காணோம். இப்போ திடீர்னு என்னன்னா 2 மாசமா விளையாண்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லெனியோரோ சின்ன பையன். 19 ஏஜ் தான் ஆகுது. இப்போ வேற ஒர்க் லோட இன்னும் அதிகமாக்குறதுக்கு அண்டர் 21 பிரான்ஸுக்கு கூப்பிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஜுரீஸ் இல்லாம இருந்துச்சு அப்டின்னா, யுனைட்டட் வந்து இந்த லேக் ஆஃப் யூரோப்பியன் ஃபுட்பால் இருக்கிறதுனால, யுனைட்டடுக்கு நல்ல ஒரு சான்ஸ் பிரீமியர் லீக்ல டாப் 4ல ஃபினிஷ் பண்றதுக்கு இருக்கு. பட் இன் கேஸ் எங்கேயாவது இந்த டிஃபென்ஸ்ல வந்து நம்ம 4 பேர் தான் இருக்கானுங்க. மெக்வயர், டெலிக்ட், அப்புறம் லெனியோரோ, தென் லிசாண்ட்ரோ மார்டினஸ். இந்த 4 பேர் தான் இருக்கானுங்க. அதாவது ரிலையபிளா. மெக்வயர் வந்து நம்ம ரிலையபிளா இருக்க முடியாது. பிகாஸ் நம்ம ஆள் வந்து எப்ப
டோபி மெக்வயரா மாறுவான்னு தெரியாது. திடீர்னு ஹாரி பாட்டர் மாரி எங்கேயாவது போயிருவான். அப்புறம் கோல ஈஸியா அடிச்சுட்டு போயிருவானுங்க. ஸோ டிஃபென்ஸ்ல நம்மளுக்கு இன்ஜூரி இல்லாம இருந்துச்சு அப்டின்னா, நம்ம வந்து கிளீன் ஷீட் அதிகமா வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எஸ், ஆப்வியஸ்லி லெமன்ஸ் வேற வந்திருக்கான். ஸோ வி கேன் ரிலை ஆன் ஹிம். பட் யூரோப்பியன் ஃபுட்பால் இல்லாம இருக்கிறது யுனைட்டடுக்கு நல்லது தான் நான் சொல்லுவேன். அந்த ட்ரெய்னிங் செஷனும் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட பிளேயிங் டைமும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ பிளேயர்ஸ் கொஞ்சம் ஜெல் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ லெட்ஸ் சி வாட் வில் ஹேப்பன் வித் யூரோப்பியன் ஃபுட்பால் இல்லாம இருக்கனால. நெக்ஸ்ட் கேன் நியூ சைனிங்ஸ் ஃபிக்ஸ் மேன் யுனைட்டட்? நியூ சைனிங்ஸ் பண்ணியிருக்கிறது அட்டாக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. பிகாஸ் இந்த வாட்டி நம்ம சைன் பண்ணியிருக்க எல்லாமே அட்டாக்கிங் சைனிங்ஸ் தான். இன்ஸ்டெட் நம்ம அந்த லெஃப்ட் விங் பேக் வந்து டியாகோ லியோன் வந்து நம்ம ஜான்வரில சைன் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம லெமன்ஸ சைன் பண்ணியிருக்கோம் கோல் கீப்பர்ல. அண்ட் அட்டாக்ல பார்த்தீங்க அப்படின்னா செஸ்கோ, மத்தையாஸ் குனியா, பிரையன் எம்புமோ. பிரையன் எம்புமோ வந்து நம்ம லிஸ்ட்லயே கிடையாது. செமென்யோவ சைன் பண்றதா இருந்தோம். பட் செமென்யோ இல்ல கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம பிரையன் எம்புமோ சைன் பண்ணோம். என்னைய கேட்டீங்க அப்படின்னா, அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அப்கிரேட். ஏன்னா லாஸ்ட் சீசனோட அட்டாக்க நீங்களே நெனச்சு பாருங்க. ஹோய்லன், கர்னாச்சோ அண்ட் அமாட் டியாலோ வந்திருந்தான். அமாட் டியாலோ வந்து முக்காவாசி சீசன் வந்து இன்ஜூரி ஆயிட்டான். ஸோ, அதனால நம்ம ரிலே யார் மேல இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் மேல இருந்தோம். அலெஜாண்ட்ரோ கர்னாச்சோ வந்து ரைட் சைடு சென்டர் ஃபார்வர்ட்ல ப்ளே பண்ணிட்டு இருந்தான். ஸோ, அது வந்து கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகல. பட் இந்த சீசன் வந்து பிரையன் எம்புமோ, கூனியா அண்ட் செஸ்கோ இருக்கிறனால, அந்த நம்ம வந்து வி கேன் ரிலை ஆன் கூனியா. ஏன்னா, ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்ல பாருங்க, கூனியா வந்து அங்கங்க வந்து கிளிம்ப்சஸ் காமிக்கிறான். என்னதான் அவன் வந்து கோல் இன்னும் ஸ்கோர் பண்ணல அப்படின்னாலுமே, கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய கிரியேட் பண்ணான். பெர்ன்லி கூட பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ஜூரி ஆயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்ஹாம் கூட 2 சான்ஸ் வந்துச்சு. அது வந்து லேசி ஃபினிஷ் பண்றேன்னு சொல்லிட்டு அத வந்து மிஸ் பண்ணான். ஆர்சனல் கூட வந்து சூப்பரான சான்ஸஸ்லாம் வந்துச்சு. பட் வி நீட் மோர் டைம் டூ செட் திஸ் அட்டாக்கிங் ட்ரியோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லிவர்பூல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன். கேக்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 சீசன் வந்து அவ்வளவா எதுவும் பண்ணல. லாஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா தான் பண்ணான். அதுக்கு முன்னாடி சீசன் வந்து அவனுக்கு பிளேயிங் டைமே இல்ல. அதுக்கப்புறம் சாலாவ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீசன்லலாம் அவன் அவ்வளவா எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் தான் போக தான் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சான். பட் இது 3 பேருமே 3 வேற டீம்லேருந்து வந்ததுனால, இவங்க 3 பேரும் ஜெல் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ, எனக்கு தெரிஞ்சு இந்த சைனிங்ஸ் வந்து அட்டாக் வந்து ரொம்பவே எவால்வ் பண்ண போகுது. பிகாஸ் நம்ம அத பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்னைய பொறுத்தவரைக்கும் செஸ்கோக்கு கொஞ்சம் டைம் குடுக்கணும். ஏன்னா, நம்ம ரூட் வேன் நிஸ்டெல்ரூய் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்டின்னா, நம்ம ஃபார்மர் மான்செஸ்டர் யுனைட்டட் மேனேஜர் அண்ட் ஃபார்மர் மான்செஸ்டர் யுனைட்டட் லெஜெண்ட் பிளேயர். என்ன சொல்லியிருக்கான் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் செஸ்கோ போற அந்த பிளேஸஸ் அவன் அந்த பாக்ஸ்ல இருக்கிற அந்த பிளேஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கோல் ஸ்கோரிங் பண்ற அந்த ஸ்மெல்லிங்ன்னு சொல்லுவாங்க. அந்த கோல வந்து ஸ்மெல் பண்ணி அங்க வந்து கோல் ஸ்கோர் பண்ணணும். அந்த மாரி சொல்லுவாங்க. அத வந்து சூப்பர்வா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேன் நிஸ்டெல்ரூய் சொல்லியிருக்கான். ஸோ லெட்ஸ் சி வாட் ரூபன் ஆமரிம் வில் டூ வித் பெஞ்சமின் செஸ்கோ. பிகாஸ் ரூபன் ஆமரிம் என்ன சொல்லியிருக்கான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெஞ்சமின் செஸ்கோ வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ, அத விடவே அதிகமான பொட்டன்ஷியல் வந்து அவனுக்கு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து எப்படியும் கோல் நெறைய ஸ்கோர் பண்ணுவான்னு நெனைக்கிறேன். எஸ்பெஷலி ஜான்வரிக்கு அப்புறம். நெக்ஸ்ட் இன்ஜுரீஸ் வந்து எப்படி இந்த சீசன இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்கறாங்க. இன்ஜுரிய பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். டிஃபென்ஸ்ல ஏதாவது ஒரு இன்ஜுரி நம்ம லாங் டெர்ம் இன்ஜுரி வந்தா கூட நம்ம செத்தோம் அவ்வளோதான். காலி. பிகாஸ் மத்தையாஸ் டி லிக்ட், லெனி யோரோ அண்ட் லூக் ஷா. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு இன்ஜுரி வந்தாலும், நம்ம காலின்னு தான் நான் சொல்லுவேன். லாங் டெர்ம் இன்ஜுரி ஏதாவது ஒண்ணு ஆப்பரேஷன் பண்ற மாரி வந்துருச்சு, ஏசிஎல் ஏதாவது வந்துருச்சு அப்டின்னா, வி ஆர் ஃபக்ட் அப். ஏன்னா, டி லிக்ட் லாஸ்ட் சீசன் இல்லாதது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய குறையா இருந்துச்சுன்னு தெரியும். பாதி சீசன் வந்து டி லிக்ட் இல்ல. லெனி யாரோவுமே பாதி சீசன் இல்ல. லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து ஃபுல் சீசனாவே இல்ல. ஸோ நம்ம ஹாரி மெக்வாயர், அப்புறம் மஸ்ராவி, அப்புறம் எவன்ஸ் இவங்கள வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சீசன் வந்து எல்லாருமே ஃபிட்டா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் எனக்கு தெரிஞ்சு யூரோப்பியன் ஃபுட்பால் இல்லாததே கொஞ்சம் நல்லதா இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின் என்ன அப்டின்னா, மேன் யுனைட்டடோட அந்த பிவட் மிட்ஃபீல்ட் அந்த டிஎம், அந்த சிஎம் யாரு அப்டின்னு. டிஎம் வந்து கண்டிப்பா கேசமிரோ தான் இருக்க போறான். ஏன்னா லாஸ்ட் சீசன் கேசமிரோக்கு அவன் பிளேயும் நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் கூட யார் இருக்காங்கிறது தான் இங்க ப்ராப்ளமே. ப்ரூனோ பெர்னாண்டஸ சென்ட்ரல் மிட்ஃபீல்டரா ஆமரிம் வந்து போட்டுருக்கான். எனக்கு என்னவோ ஆமரிம் வந்து அவன் தலையிலே மண்ண வாரி போட்ட மாரி இருந்துருச்சு. ஏன் அப்டின்னா, சவுதியிலேருந்து நம்ம யுனைட்டட் வந்து சீசன் ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது 24-25 சீசன் வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடியே, சவுதியிலேருந்து அல் ஹிலால் வந்து 120 மில்லியன் குடுத்து எனக்கு வந்து ப்ரூனோவ குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டான். எல்லாரும் சொல்லிட்டு இருந்தான். நானே கதறிட்டு இருந்தேன். வாங்கிக்கங்கடா ப்ரூனோ பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஆமரிம் வந்து இல்ல ப்ரூனோ பெர்னாண்டஸ நான் பிவட்ல போட்டுக்கிறேன். காசிமிரோக்கு பக்கத்துல பிவட்ல போட்டுக்கிறேன். இல்ல அப்படின்னா நான் பலிபாவ சைன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு தெனாவட்ல இருந்தான். பட் பலிபாவ வாங்க முடியல. ஏன்னா பிரைட்டன் வந்து ரொம்ப லேட்டா மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து கேட்டதுனால, பிரைட்டன் வந்து ஒரு காசே எதுவுமே சொல்லல. 100 மில்லியனா, 120 மில்லியனா எந்த அமௌண்ட்டுமே சொல்லாததுனால மேன் யுனைட்டட் வந்து அப்படியே பென் வாங்கிட்டானுங்க. 65 மில்லியனோ என்னமோ மேன் யுனைட்டட் வந்து கோட் பண்ணதா சொன்னானுங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. யுனைட்டட் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து வித்துருக்கலாம் 120 மில்லியனுக்கு. ஏன்னா, நெக்ஸ்ட் மந்த் வந்து அவனுக்கு 31 ஆகுது. 31 இயர் பிளேயருக்கு 120 மில்லியன் கிடைக்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள். லாஸ்ட்டா வந்து ரொனால்டோவுக்கு நடந்துச்சு. 33 இயர்ஸ்ல வந்து யுவென்டஸ் வந்து ரியல் மேட்ரிட்லேருந்து வாங்கும்போது 117 118 மில்லியனோ குடுத்தாங்க. அந்த மாரிலாம் எதுவுமே நடக்காது. 30 வயசுக்கு மேல உள்ள பிளேயருக்கு ஏன் ஒரு கிளப் வந்து 100 மில்லியன் குடுக்க போறானுங்க. ஹாரி கேனுக்கே பார்த்தீங்கன்னா வந்து 90யோ 80யோ தான் குடுத்தானுங்க. ஸோ அதுதான்.
நீங்க அந்த அமௌண்ட் வாங்கிட்டு பலிபாவ நீங்க வந்து இயர்லி விண்டோல வாங்கியிருக்கலாம். பலிபா பிளஸ் மெயினோ போட்டுருக்கலாம். பட் ஆமரிம் வந்து அத மிஸ் பண்ணிட்டான். அது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்லயே பார்த்தோம். நம்ம கன்சீட் பண்ண அந்த ஆர்சனல் கோலா இருக்கட்டும். ஆர்சனல் கோல் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் தான் அந்த கார்னரே குடுத்தான். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்ஹாம் கோலா இருக்கட்டும், ட்ராக் பேக் பண்ணல. நம்ம பெர்ன்லி கோலா இருக்கட்டும், ட்ராக் பேக் பண்ணல. ஃப்ரீ கிக் அவன் தான் குடுத்தான். நெறைய ஃப்ரீ கிக் அவன் தான் குடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு டிசிப்ளின் அவன்கிட்ட இல்ல. டிக்டேட் பண்ண மாட்றான். அடிக்கடி வந்து த்ரூ பால்ஸ் போடுறான். அடிக்கடி வந்து விங் பேக் பொசிஷன்ல போய் நின்னுட்டு இருக்கான். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ப்ரூனோ பெர்னாண்டஸ் டூயிங். அ அமரிம் வந்து என்னதான் அவன்ட்ட போய் நீ டிசிப்ளினா இருக்கணும். நீ வந்து பிவட்ல ப்ளே பண்ற. சென்டர தவிர எங்கேயும் போக்கூடாது. ரோம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே, ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து அப்படிதான் பண்ணுவான். ஏன் அப்படின்னா, அது அவனோட நேச்சுரல் பொசிஷன். ஸோ, எனக்கு தெரிஞ்சு மேன் யுனைட்டடோட அந்த முக்கியமான மிட்ஃபீல்ட் அந்த பொசிஷன் வந்து யார் இருக்கணும்னு என்னைய கேட்டீங்க அப்படின்னா, கேசமிரோ பிளஸ் மெயினோ. டவுட்டே இல்ல. இதான் இருக்கணும். மெயினோ வந்து நீங்க ஒரு கேம்ல வந்து ஹால்ஃப் டைம் வரைக்கும் ப்ளே பண்ண வைக்கிறீங்க. அவன் வந்து ஒழுங்கா ப்ளே பண்ணல அப்படின்னா, நெக்ஸ்ட் மேட்ச் அவன ப்ளே பண்ண வைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவான் அவன்? ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து 3 மேட்சா வந்து எதுவுமே ப்ளே பண்ணல அவன். செட் பீசஸ்ல மட்டும் தான் ப்ளே பண்றான். பட் நீங்க மெயினோ அந்த இடத்துல ப்ளே பண்ண வைக்கலாம். வெறும் 19 ஏஜ் தான் ஆகுது. இங்கிலாந்து வந்து 18 ஏஜ் அவனுக்கு ஆகும்போதே யூரோஸ்ல வந்து அவனுக்கு பிளேயிங் டைம் குடுத்துருக்கானுங்க. வேர்ல்டு கப்புக்கு வந்து அவன வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் யங் டாலன்ட்ஸ் இன் வேர்ல்டு கோபி மேனோ. நீங்க அவன என்னடான்னா பெஞ்ச்ல உட்கார வச்சுக்கிட்டு, ப்ரூனோ பெர்னாண்டஸ ப்ளே பண்ண வச்சுக்கிட்டு, எனக்கு என்னமோ ரூபன் ஆமரிம் வந்து ஒரு பெரிய பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கான்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம பலிபாவ சைன் பண்ணோம் அப்டின்னா, பலிபா அண்ட் மெயினோ மிட்ஃபீல்ட் வந்து இட் வுட் பி இட் வுட் பி வேர்ல்ட் கிளாஸ் மிட்ஃபீல்ட். ஏன்னா என்சோ பெர்னாண்டஸ் அண்ட் கைசோடோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. பலிபா வந்து யாரு அப்டின்னு நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, என்கோலோ கான்டேவோட ரீஜன்னு சொல்லலாம். இல்ல அப்டின்னா மெயினோ வித் அன்லிமிட்டட் லங்ஸ் அப்டின்னு சொல்லலாம். அவன் 90 மினிட்ஸ் வரைக்கும் ஓடிட்டு இருக்கான். நாய் மாரி ஓடிட்டு இருக்கான். நம்ம ஆமரிம் சொன்னத கேட்டிருப்போம். இன்டர்வியூலலாம் பல வாட்டி சொல்லியிருக்கான். ஐ வாண்ட் மை பிளேயர்ஸ் டூ ரன் லைக் எ டாக் அப்டின்னு சொல்லுவான். அது வந்து எக்ஸாக்ட்டா பலிபாட்ட இருக்கு. ஸோ வி ஹேவ் டூ சீ வாட் ஆமரிம் இஸ் கோயிங் டூ டூ வித் மிட்ஃபீல்டர்ஸ். மிட்ஃபீல்ட் பிவட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது இல்ல அப்டின்னா நம்மளுக்கு கோல்ஸும் வராது. கோல்ஸ் கன்சீட் பண்றதும் அதிகமாயிரும். ஸோ வி ஹேவ் டூ சீ தட். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்க்கறது நெனைக்கிறேன் என்ன அப்டின்னா, நம்ம மான்செஸ்டர் யுனைட்டடோட அகாடமி. பிகாஸ் அகாடமில நெறைய பிளேயர்ஸ் இருக்கானுங்க. நம்ம டேரன் ஃப்ளெச்சர் இருக்கான். அப்புறம் வில்லியம்ஸ் இருக்கான். அப்புறம் கோலியர் வந்து இப்போ லோன்ல போயிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கோனே, அப்புறம் ஓபி மார்டின், ஐடன் ஹெவன் வந்து அகாடமி பிளேயராவே நம்ம சைன் பண்ணல. டைரக்ட்டா நம்ம ஃபர்ஸ்ட் டீம்ல தான் வச்சிருக்கோம். ஸோ இவங்களலாம் வந்து ஆமரிம் எப்படி டெவலப் பண்ண போறான்னு நம்ம பார்க்கணும். பிகாஸ் ஸ்போர்ட்டிங்ல நம்ம பார்த்தோம். யங் பிளேயர்ஸ டெவலப் பண்றதுக்கு ஆமரிம் வந்து எ பெர்ஃபெக்ட் மேன் ஃபார் டெவலப்பிங் யங் பிளேயர்ஸ். பிகாஸ் கொண்டாவா இருக்கட்டும், அப்புறம் ஹியூம்லண்டா இருக்கட்டும், எல்லாரையுமே ஆமரிம் தான் டெவலப் பண்ணான். பிராகால வந்து ரோஜர் பெர்னாண்டஸ் அதுவுமே வந்து ஆமரிமோட அது பேர் என்ன? அப்டேட்டிங் பிளேயர்ஸ் தான். ஸோ யூ ஹேவ் டூ ட்ரஸ்ட் இன் ஆமரிம். ஒரு 3 டூ 4 இயர்ஸ் ஆமரிம்ட்ட வந்து யங் பிளேயர்ஸ மட்டுமே குடுத்தீங்க அப்டின்னா, வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் ஆக்கிருவான். ஸோ அதுதான் ஆமரிம். நம்ம ஸ்போர்ட்டிங்லயுமே அதுதான் பார்த்தோம். பிராகாலயும் அதுதான் பார்த்தோம். அத பார்த்து தான் வந்து யுனைட்டட் வந்து வாங்கியிருக்காங்க. அத பார்த்து தான் வந்து லிவர்பூலுமே அவன அப்ரோச் பண்ணாங்க. அத பார்த்து தான் லிவர்பூலும், மேன் சிட்டியும் அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அகாடமி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பில்ட் ஆகும். ஏன்னா அகாடமியே இப்ப 3-4-3 ஃபார்மேஷன் வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அகாடமி மேட்சஸ் ஒண்ணு பார்த்தேன். 3-4-3, 3-4-2-1 அந்த ஃபார்மேஷன் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எடன் ஹேவன் அண்ட் ஓவி மார்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அப்டேட்டா இருப்பாங்க. எடன் ஹேவன் நம்ம பொட்டன்ஷியல் பார்த்துட்டு இருக்கோம். ஓவி மார்டின் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்ட்ரைக்கர் ஆகறதுக்கான பொட்டன்ஷியல் எல்லாமே அவன்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அகாடமில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் கொஸ்டின் கேன் மான்செஸ்டர் யுனைட்டட் ரீச் டாப் 4 அண்ட் இனியோஸோட அந்த லாங் டெர்ம் விஷன் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்லிடுறேன். இனியோஸா இருக்கட்டும் அண்ட் கிளேசர்ஸா இருக்கட்டும். இவங்க 2 பேரும் தான் யுனைட்டட் ஓன் பண்றாங்க. அவனுங்களோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷன் என்ன அப்படின்னா, எப்படியாச்சும் அந்த ஸ்டேடியம் ஆரம்பிச்சு அத கட்டிட்டு அதுலேருந்து ரெவென்யூவ பார்க்கறது தான். பிகாஸ் நீங்க வந்து கிளப்ப வந்து இன்னும் கொஞ்சம் மேல எடுத்துட்டு போறீங்க. காம்படிட்டிவா வந்து மத்த கிளப்போட வந்து காம்படிட்டிவா எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, யூ ஹேவ் டூ இன்வெஸ்ட் இன் ஸ்குவாட். பட் அத அவங்க பண்றதில்ல. ஸ்குவாட்லேருந்து அந்த டீம்லேருந்து என்ன ரெவென்யூ வருதோ, அத மட்டும் தான் எடுத்து போடுறானுங்க. அதுலயும் 60% வந்து அவனுங்களோட பிசினஸ்க்கு எடுத்துக்கிட்டு, அதுல 40% மட்டும் தான் யுனைட்டடுக்கு போடுறானுங்க. இதுவே நீங்க லிவர்பூல், நியூகாசல் மாரியான டீம்லாம் பாருங்க. 100% வந்து அவனுங்க டிவி ரெவென்யூ வருது அப்டின்னா, அந்த டிவி ரெவென்யூவ மொத்தமா ஒரு பிளேயருக்கு போடுறானுங்க. ஸோ அந்த மாரி தான் போயிட்டு இருக்கு. பட் யுனைட்டட் வந்து என்னென்ன அமௌண்ட் வருதோ, அதெல்லாம் எடுத்து அவனுங்க எடுத்துக்கிட்டு, அதுல 20-30% தான் போடுறானுங்க. நெனச்சு பாருங்க, இந்த 2025-26 சீசன்ல 200 மில்லியன் வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். 200 மில்லியன் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பிளேயர் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வாங்கியிருக்கோம். அது வந்து யுனைட்டடோட 30% ப்ராஃபிட் தான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? 2023-24, 2024-25 இந்த சீசனோட ப்ராஃபிட்ல 30% தான் 200 மில்லியன் யுனைட்டடோடது. அதுவே நீங்க லிவர்பூல் பாருங்க 400 மில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்கானுங்க. அவனுங்களோட 100% ப்ராஃபிட் தான் அந்த 400 மில்லியன். ஸோ யூ கேன் சீ திஸ் பிகாஸ் யுனைட்டட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேம் இருக்கக்கூடிய கிளப், எந்த அளவுக்கான ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பிகாஸ்
இதுதான் சொல்றேன். ஒரு ஓனர்ஸ் வந்து அந்த கன்சர்ன் பண்ண மாட்றாங்க. ஃபுட்பால் தெரிஞ்சா பண்ணுவானுங்க. அவனுங்க என்னடான்னா கோல்ஃப் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. எம்எம்ஏல போய் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. அந்த ரெக்லைஃப் வந்து ஒரு கார் கம்பெனி ஓன் பண்ணிட்டு இருக்கான். அந்த கார் ரேஸ்ல வந்து இந்த ஹாமில்டன் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் கூட போய் காஃபி குடிச்சிட்டு இருக்கான். என்ன பண்றான்னே தெரிய மாட்டேங்குது. அமீரோட பேச மாட்றான். ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க மாட்றான். இதுவே சவுதியோட கத்தார் ஓனர்ஸ்லாம் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறானுங்க. ஐ டோன்ட் நோ வாட் ஹி இஸ் டூ. ஸோ யுனைட்டட் வந்து டாப் 4 ஃபினிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா பண்ண மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ப்ரீ சீசன் பிரெடிக்ஷன்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். டாப் 6 வருவாங்க. அதாவது 6த் பொசிஷன் வந்து ரியலிஸ்டிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போதைக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மிட்ஃபீல்டர் இல்ல. ரைட் விங் பேக் சைன் பண்ணல. கோல் கீப்பர் வந்து காம்படிட்டிவ் கோல் கீப்பர் சைன் பண்ணல. லேமன்ஸ் வந்து 23 ஏஜ் தான் ஆகுது. அவன சைன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னா, டாப் 10 வந்து கஷ்டம்னு சொல்லுவேன். அதாவது டாப் 10க்குள்ள வரது வந்து கஷ்டமா இருக்கும். அந்த 11த், 12த் அந்த மாரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் யுனைட்டட் எனக்கு தெரிஞ்சு டாப் 8 அது வந்து நம்ம ரியலிஸ்டிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் ஜான்வரில வந்து நான் வேற மாரி சொல்லுவேன். ஏன்னா, அப்போ வந்து நெறைய மேட்சஸ் போயிருக்கும். பட் இப்போதைக்கு என்ன கேட்டீங்க, இந்த இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு முன்னாடி என்ன கேட்கிறீங்க அப்படின்னா, யுனைட்டட் வந்து டாப் 8க்குள்ள ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கேரன்டிடா சொல்றேன். ஜான்வரில மாறலாம். டாப் 8 இது வந்து ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனா வச்சுக்கோங்க. எல்லா மேட்சுமே வின் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் மேட்ச் சிட்டி கூட இருக்குதுங்க. சிட்டி கூட நம்ம வந்து கண்டிப்பா வந்து நல்லா ப்ளே பண்ணுவோம். ஜெயிப்போமா, தோப்போமான்னு தெரியாது. பட் நல்லா ப்ளே பண்ணுவோம். ஏன்னா சிட்டி வந்து இப்போ ஒரு டவுன் ஃபால்ல இருக்கானுங்க. செல்சி கூட நம்ம எப்படி ப்ளே பண்றோமோ, அதில தான் இந்த சீசனே இருக்கு. பிகாஸ் செல்சி வந்து அவனுங்களோட ஆவரேஜ் ஸ்குவாட் ஏஜே பார்த்தீங்கன்னா 24 தான். எல்லாருமே சின்ன சின்ன பசங்க. சூப்பர்பா ஃபுட்பால் ப்ளே பண்ணிட்டு இருக்கானுங்க. அட்ராக்டிவ் ஃபுட்பால். அந்த பொசஷன் பேஸ்டா இருக்கட்டும், குயிக் டிரான்சிஷனா இருக்கட்டும், ஹை பிரஸ்ஸிங்கா இருக்கட்டும், எல்லாமே என்சோ மாரஸ்கா வந்து ட்ரெய்னிங்ல பெர்ஃபெக்ட்டா சொல்லிக் குடுத்து, பெர்ஃபெக்ட்டா பாமர், அப்புறம் இந்த கைசேடோ, என்சோ பெர்னாண்டஸ் அவங்க கூட எப்படி ப்ளே பண்றீங்களோ, அத பார்த்து தான் நம்ம யுனைட்டட் வந்து இந்த 25-26 சீசன்ல எங்க ஃபினிஷ் பண்ண போறாங்கன்னு நம்ம அந்த அந்த ரூலே அங்க தான் இருக்கு. பிகாஸ் செல்சிய நம்ம பீட் பண்ணோம் அப்டின்னா, இட் வில் பி எ மாஸ்டர் கிளாஸ் பை அமரிம் அப்டின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம மிட்ஃபீல்டே இல்ல நம்மள்ட்ட. அவனுங்கள்ட்ட என்னடான்னா, உலகத்தோட ஃபர்ஸ்ட் மிட்ஃபீல்டே அங்க தான் இருக்கு. பாமர், என்சோ பெர்னாண்டஸ், கைசேடோ. இல்ல அப்டின்னா எஸ்தவாவ். அவனும் ப்ளே பண்ணுவான். ஸோ நம்மளோட கத்துக்குட்டி கர்னாச்சோவும் அங்க தான் போயிருக்காப்ல. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து டாப் 4 ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டாப் 8 வந்து ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனா வச்சுக்கோங்க. எல்லா மேட்சுமே வந்து நீங்க மேன் யுனைட்டட் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்புறம் கமெண்ட்ஸ்ல சில பேர் வந்து ஆமரிம வந்து ஏன் ப்ரோ கூட்டு வந்தாங்க? நான் படிச்சு படிச்சு சொன்னேன் ஆமரிம்லாம் வேலைக்கே ஆவாதுன்னு அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. ஆமரிம் வந்து வேர்ல்ட் கிளாஸ் மேனேஜர். அப்படி இல்ல அப்படின்னா லிவர்பூல்லாம் அவன கூப்பிட்டுருக்க மாட்டானுங்க. சிட்டிலாம் அவன கூப்பிட்டுருக்க மாட்டானுங்க. இந்த 2 டீமையுமே ரிஜெக்ட் பண்ணது ஆமரிம் தான். யுனைட்டட் கூப்பிட்டோனே ஓடி வந்துட்டான். ஆமரிம தூக்கி நீங்க ரியல் மேட்ரிட் ஸ்குவாட்ல போட்டாலுமோ, இல்ல பார்சலோனா ஸ்குவாட்ல போட்டாலோ, இல்ல சிட்டி ஸ்குவாட்ல போட்டாலோ, தூக்கி சாப்பிட்டு போயிருவான் எல்லா டீமையும். பிகாஸ் அந்த அளவுக்கான ஒரு மேனேஜர் வந்து ஆமரிம். ஸோ லெட்ஸ் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ஸ்குவாட் கிடையாது. இன்னும் 2 இயர்ஸ்ல வந்து நீங்க ஆமரிம் வந்து இதே மாரி நீங்க சொல்லுவீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் 2 இயர்ஸ்ல வந்து அவனுக்கு ஒரு 3 டிரான்ஸ்ஃபர் விண்டோ வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து அவனோட கையில தான் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோவ எப்படி அப்ரோச் பண்றான்னு சொல்லிட்டு. ஸோ ஆமரிம்ம சாக் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கூடாது. யுனைட்டட் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சாக் பண்ணத வந்து, அந்த காசெல்லாம் மிச்சம் பண்ணி, இந்நேரம் வந்து ரொனால்டோவே வாங்கி போட்டுருக்கலாம். அடுத்த ரொனால்டோன்னு சொல்லக்கூடிய எம்பாப்பே வாங்கி போட்டுருக்கலாம். எம்பாப்பேவையும், ஹாலாண்டையும் ஒண்ணா சேர்த்து வாங்கி போட்டுருக்கலாம். அதெல்லாம் இவனுங்க பண்ண மாட்டானுங்க. டெம்பரவரியா ஏதாவது ஒரு தேடிட்டு இருப்பானுங்க. டெம்பரவரி ரிசல்ட் வந்து யார் குடுக்க போறா? டென் ஹேக் வாங்குனானுங்க. அடுத்து யார் குடுக்க போறா? மொரினியோ வாங்குனானுங்க. இந்த மாரி மாத்தி மாத்தி வாங்கி வாங்கி அவைங்கள சாக் பண்ணி மறுபடியும் டெம்பரவரி ரிசல்ட் யார் குடுப்பாரோ அவர வாங்கி, இதே மாரியே கிளேஸ் ஓட்டிட்டானுங்க. பட் இப்போ வந்து இனியோஸ் என்ன பண்ணியிருக்கானுங்க? ஆமரிம் வந்து ஒரு சிஸ்டம் மேனேஜர். ஒரு ஃபார்மேஷனல் மேனேஜர். அவனுக்கு ரூல்ஸ்னா அதான் ரூல்ஸ். அத விட்டு போவே மாட்டான். இப்ப கர்னாச்சோன்னா என்ன பண்ணான்? ராஷ்ஃபோர்ட்லாம் என்ன பண்ணான்? அவனோட ஸ்குவாட்ல வந்து அவனுக்கு அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இல்ல. ட்ரெய்னிங்க்கு லேட்டா வந்தான் அப்படிங்கிறதுக்காண்டி, ஒரு 4 மேட்ச் வந்து உட்கார வச்சான். ஸ்டார்ட் பண்ணாம. சப்ஸ்டிடியூட்ல கூட இறக்கல. அந்த மாரியான ஒரு மேனேஜர் தான் ஆமரிம். பெப் குவார்டியோலா என்ன பண்ணுவான்? ட்ரெய்னிங்க்கு லேட்டா வந்தான் அப்படின்னா, 2 மேட்ச் வந்து ஸ்குவாட்லயே இருக்க மாட்டானுங்க. ஸோ அந்த மாரியான ஒரு ப்ரொஃபஷனலிசம், அந்த மாரியான ஒரு கல்ச்சர் தான் யுனைட்டடுக்கு தேவ. அத தான் இப்போ ஆமரிம் வந்து இன்பில்ட் பண்ணிட்டு இருக்கான். அத தான் இனியோஸுமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபெர்குசன் சொன்ன மாரி தான். இஃப் யூ டோன்ட் சப்போர்ட் வென் தே லூஸ், டோன்ட் சப்போர்ட் வென் தே வின். அதுதான். நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்களா? எல்லா சிச்சுவேஷன்லயுமே சப்போர்ட் பண்ணுங்க. பட் நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. 15 வருஷமா தோத்துட்டே தான் ப்ரோ இருக்கானுங்க. எப்போ ப்ரோ வின் பண்ணுவானுங்கன்னு நீங்க கேட்கறது புரியுது. பட் வி டோன்ட் ஹேவ் அனதர் சாய்ஸ். இல்ல அப்டின்னா நீங்க சிட்டிய சப்போர்ட் பண்ணிட்டு போயிருங்க. மேன் சிட்டிய சப்போர்ட் பண்ணிட்டு போயிருங்க. அழகா அவனுங்க சவுதிய ஓன் பண்ணிட்டு இருக்கானுங்க. துபாய ஓன் பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்கள. அந்த ஷேக்கெல்லாம் வந்து ஆயில் மணிய வாரி இறைச்சுக்கிட்டு இருக்கான். வருஷம் வருஷம் 200, 300 மில்லியன் வந்து குடுத்துட்டு இருக்கானுங்க.
அவனுங்களுக்கெல்லாம் எங்கேருந்து ரெவென்யூ வருதுன்னே தெரியல. 115 சார்ஜஸ் இருக்கு அவனுங்க மேல லாசூட்ல. எப்படிடா உங்களுக்கு காசு வருதுன்னு சொல்லிட்டு 115 சார்ஜஸ் வந்து லீகலா இருக்கான். இல்லீகல் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லீகலா உங்களுக்கு ரெவென்யூ வருது. இல்லீகலா நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வருது. பட் பிரீமியர் லீக் வந்து அத அ இன்னும் அது இதுவே பண்ணல. அது அந்த கேஸ வந்து எடுத்து கூட பார்க்கல. 2, 3 வருஷமா அப்படியே இருக்கு. ஆனா யுனைட்டட்ன்னு வந்தா மட்டும் எல்லாம் வந்துருவானுங்க. சாக் பண்ணுங்கடா, ரீபில்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிருவானுங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல. ஸோ அதுதான். யுனைட்டட் வந்து சப்போர்ட் பண்றவங்க கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பேஷன்ஸ் வந்து இருக்கணும். இந்த மேனேஜரையுமே நம்ம வந்து சாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்து வேற யாருமே இல்ல. எல்லா மேனேஜரும் வந்து எல்லா கிளப்புக்கும் போய்ட்டானுங்க. ஸோ சிட்டியே அதனால தான் பெப் குவார்டியோலாவ சாக் பண்ணாம இருக்கானுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியுதா முதல்ல? பெப் குவார்டியோலாவ போன வருஷம் வந்து சாக் பண்ணியிருக்கணும். பட் அமரிம் வந்து வரலன்னு சொல்லிட்டான். அதனால அவன வந்து சாக் பண்ணல. இந்த வருஷம் சாக் பண்ணியிருக்கணும். பட் அமரிம் வந்து ஆல்சோ யுனைட்டடுக்கு வந்துட்டான். அதனால இன்னும் 1 வருஷம் இருங்க. அடுத்த வருஷம் வந்து நாங்க வந்து ஒரு மேனேஜர தேடணுங்கிறதுனால பெப் குவார்டியோல சாக் பண்ணாம வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, இவ்வளோ ஒரு தங்கமான ஒரு மேனேஜர் இருக்கும்போது, ஏன்டா சாக் பண்ணணும், சாக் பண்ணணும்னு துடிக்கிறீங்க? ஃபுட்பால் தெரிஞ்சு பேசுங்கடா. சும்மா இவன் வந்து தோத்துட்டான் அதனால சாக் பண்ணணுமாமா? எப்படி பிளேயர்ஸ் எப்படி ப்ளே பண்றானுங்கன்னு தெரியுதா? உன் ப்ரூனோ பெர்னாண்டஸ் எப்படி ப்ளே பண்றானுங்கன்னு தெரியுதா? ஃபக். ஓகே, தட்ஸ் இட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி தான் 70% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அண்ட் லைக் போட்டு பாருங்க. தென் அதுதான். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டூ ஃபுட்பால் ஓடிசி தமிழ் அண்ட் பி ஸ்போர்ட் லெஜெண்ட்ஸ். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.